நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த முனைவர் திரு சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாஜக 14 ஆண்டு கால மோடியின் ஆட்சியில டெல்லியில செங்கோட்டை அருகே ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. பாம் பிளாஸ்ட் ஒன்று இஸ்லாமிய தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டிருக்கு. அதில் அப்பாவி உயிர்கள் 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? 2011 அப்புறம் ஒரு 14 வருஷத்தில் இது நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பியல் சம்பவம் தான். இது நடந்திருக்கவே கூடாது. ஒரு சைடு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு ஒரு கூட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே நான் என்ன சொல்கிறேன்னா, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா 3500 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் எப்படி கண்டுபிடிச்சாங்க? நீங்கள் அந்த காரில் குண்டு வெடிப்பு நடந்திருக்குது, அதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலுமே சரி. அப்போ நீங்கள் அந்த காரில் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 100 கேஜி அம்மோனியம் நைட்ரேட் இருக்குன்னா, நீங்கள் காப்பாற்றப்பட்ட உயிர்கள் எத்தனை? இங்கே 13 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. உண்மையாகவே நம்ம நீங்கள் 200 கேஜி கொண்டு போயிருக்கலாமா அந்த காரில்? அவ்வளோதான் மேக்ஸிமம் கொண்டு வர முடியும். அதில் 13 பேர் உயிர்கள் நம்ம இழந்திருக்கிறோம். நீங்கள் 3500 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் காப்பாற்றிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு நம்ம சொல்ல முடியாது. இன்டெலிஜென்ஸ் 5 பேரில் 4 பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த 5வது பேர் மிஸ்ஸிங் ஆனதில் வந்தது அது. ஏன்னா இவர் இந்த குண்டு வெடிப்புக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் 3000 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தர் ஒன் பை ஒன் இவங்க ட்ரேஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே இவன் உசாராயிட்டா என்ன சொல்கிறேன்னா, கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது இந்த பிளான். இவங்க வேற என்னைக்கோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜென்ரலாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல நாள் அன்னைக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. அந்த சாகித்துங்கிறவங்க அந்த வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. தீபாவளி அன்னைக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் எய்ம் பண்ணியிருக்காங்க. அது மிஸ் ஆகுது.